Hello friends, I'm Maha. I hope நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 30 days class பைக் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம டே 11 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் டே 11க்கான எக்ஸாக்டான ஹோம்ஒர்க்கான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம டே 12 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வரைக்கும் நம்ம 3 டென்ஸ் பார்த்தோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சர். இப்போ 4வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நம்ம ஏங்க டென்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சா? ஓகே, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எப்படி பேசுவோம், எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு செயலை நம்ம இப்போ செய்து கொண்டிருக்கிறோம், பாருங்கள் கொண்டிருக்கிறோம், கண்டினியூவாக ஒரு செயலை நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம இங்கிலீஷில் பேசும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நம்ம பேச்சு வழக்கில் இப்படி பேசும். இப்போது சாப்பிட்ற ஒரு செயலை நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பித்தேன், இப்போ அந்த செயலை செஞ்சுக்கிருக்கேன், இன்னொரு 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்தில் நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு பயன்படுது. ரொம்ப ஈஸியாக பொறுமையாக மெதுவாக தான் சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களாங்க? ஓகேங்க. ஓகே, நம்ம இந்த டென்ஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. பாருங்களேன், இப்போ ஐ, நான்னா ஐ சப்ஜெக்டாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அதோட ஆக்ஸிலரி வேர்பை நம்ம ஆட் பண்ணி தான் பேசணும். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் என்ன அப்படின்னா ஆம். ஓகே, புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா வேர்ப். என்ன வேர்ப்னா சாப்பிட்றது. சாப்பிட்ற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது வரதுனால ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம். ஈட், ஐஎன்ஜி, ஈட்டிங், ஐம் ஈட்டிங். புரிஞ்சா? இந்த மாதிரி 7 சப்ஜெக்ட் இருக்குது. 7 சப்ஜெக்ட்க்கு வரக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ நல்லா புரியுதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஆக்ஸிலரி வேர்ப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஸிலரி வேர்ப் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம டென்சஸ் வரோம் அப்படின்னா சுற்றி நம்ம இந்த 7 சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களாங்க? ஓகே, இங்கே பாருங்களேன், ஐ, நான். இப்போ ஐ சப்ஜெக்டாக வரும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதோட ஆக்ஸிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் என்ன அப்படின்னா ஆம். ஓகேங்களா? ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஹெல்பிங் வேர்ப் என்ன? ஆம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹீ, ஷீட். இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது இந்த 3 சப்ஜெக்டோட ஆக்ஸிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா ஒன்றே தாங்க. என்ன அப்படின்னா இஸ், ஹீஸ், ஷீஸ், இட் இஸ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், வி, யூ, தே. இந்த 3 சப்ஜெக்டோட ஆக்ஸிலரி வேர்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே தான். என்ன அது? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிடுங்க. ஆர், we are, you are, they are. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 30 days கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் நான் எடுக்கிறேன். இப்போ ஈஸியாக புரியுதா? ஓகே, நல்லா கவனிங்க. ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஆம் வரும். ஹீ, ஷீட். இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது இஸ் தான் அதோட ஆக்ஸிலரி வேர்ப். வி, யூ, தே. இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது ஆர், இது தான் அதோட ஆக்ஸிலரி வேர்ப். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மகா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்குது, சப்ஜெக்டை நம்ம பேசுகிறோம், இந்த சப்ஜெக்ட்க்கு ஒரு மீனிங் இருக்குது. ஐனா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், லிட்டுனா அது, வீணா நாங்கள், யூனா நீ எழுது நீங்கள், தேனா அவர்கள். ஆனால் இங்கே இருக்கிற ஆக்ஸிலரி வேர்புக்கு எக்ஸாக்டாக என்ன தமிழ் மீனிங் அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். வருதா? நல்லா கவனிங்க.
இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்ப்க்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த மீனிங்கும் கிடையாது, எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போனா ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, அப்போனா எப்படி மகா இதை நம்ம ஆட் பண்ணி பேசுகிறோம், ஏன் இதற்காக ஆட் பண்ணி பேசுகிறோம், இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அந்த கேள்விக்கு நான் சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறேன். அதாவதுங்க, ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கிடையாது. என்ன அப்படின்னா இந்த ஹெல்பிங் வெர்ப், இந்த ஆக்சிலரி வெர்ப் தான் ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காமிச்சு கொடுக்குறதே இங்கே இருக்கிற ஆக்சிலரி வெர்ப் தான். ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு உதாரணமாக சிம்பிளாக ஒரு எளிமையான உதாரணத்தை வச்சு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக புரியும். நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, அந்த கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன வருது? இது ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக போகிற ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? அப்போ அந்த போய் கொண்டிருக்கிறேன், அந்த இருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ ப்ரெசண்ட்டில் தான் நான் ஒரு செயலை கண்டினியூவாக செய்து கொண்டிருக்கிறேன் வரும்போது அந்த இடத்துல நான் ஐ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது ஆம் தான் வரும். ஐ ஆம் கோயிங் டு சென்னை. ஈஸியாக இருக்கா? அதே மாதிரி அவன் அவள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு சென்னை, ஷீ இஸ் கோயிங் டு சென்னை. இப்போ அதே மாதிரி நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி பேசுவோம்? we are going to சென்னை, you are going to சென்னை, they are going to சென்னை. புரிஞ்சா? ஒரு ஆக்ஷன் ப்ரெசண்ட்டில் தான் கண்டினியூவாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறது இங்கே இருக்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் தான். ஈஸியாக இருக்கா? இப்போ இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு இன்னுமே இந்த கான்செப்டை இலகுவாக புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்காக அந்த 30 days கிளாஸ் நாங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஐ ஆம் அப்படின்னா கிரேன், ஹீ வந்துச்சுன்னா பாருங்கள் இங்கே பாருங்கள் கிரான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு நாங்கள் இந்த 30 days கிளாஸ் நம்ம ரெடி பண்ணி பிடிஎஃபாக வச்சுருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி எதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்து நீங்கள் அதை எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம அடிக்கடி பயன்படுத்தி பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கே நான் வேர்ப் எழுதியிருக்கேன் செயல். இது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுவோம். ஓகேங்களாங்க? சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது வேர்ப் அப்படியே பேசினா போதும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஐ வி யூ தே. ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசும்போது அது எப்படி தமிழில் மாறுது அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிற செயல். உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக நான் இங்கே ஒரு 5 வேர்ப் எழுதியிருக்கேன் பாருங்கள். ப்ளே அப்படின்னா விளையாடு, நான் விளையாடுகிறேன் அப்படின்னா சிம்பிளாக இங்கே ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை ஆட் பண்ணால் போதும். ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன். இப்போ இதுவே இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயலை பற்றி பேசும்போது எப்படி பேசுவோம்? நான் விளையாடுகிறேன் அப்படின்னு பேச மாட்டோம், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல், விளையாடி கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன், தூங்கிக் கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆக்ஷனை நாம் இப்போ ப்ரெசண்ட்டில் கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பேச வரும்போது நம்ம வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். அந்த கொண்டிரு தொடர்ச்சி அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஓகே, ப்ளே விளையாடு. இங்கே என்ன பேசுவோம்? ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்குங்க, ரொம்ப ரொம்ப பேசிக். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ப்ளே என்ன பண்ணணும்? வேர்பை நம்ம பேசினதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். பிளேயிங். நெக்ஸ்ட் பாருங்களேன், கோ போகிறது. எப்படி சொல்லலாம் இதை? கோயிங். நெக்ஸ்ட் ஒன் ஈட் சாப்பிட்றது. எப்படி பேசும்? ஈட்டிங். நெக்ஸ்ட் ஒன் குக் சமைக்கிறது. எப்படி பேசும்? நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் குக்கிங். புரிஞ்சா உங்களுக்கு? குக்கிங். நெக்ஸ்ட் ஒன்
கம்னா வர்றது. தொடர்ச்சியாக எப்படி பேசும்? வந்து கொண்டிருக்கிறேன். கம்மிங். ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல கம் அப்படிங்கிற verb நல்லா கவனிங்க. இங்கே இ முடிஞ்சிருக்கா? ஆனால் இங்கே பாருங்களேன், இ இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இ ஆட் பண்ணி எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்பை பேசணும். அதுக்கப்புறம் என்ன பேசணும் சொல்லுங்கள் பார்க்கும். வேர்பை பேசி அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். இதுதான் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். சப்ஜெக்ட்னா என்ன, ஆக்சிலரி வெர்ப்னா என்ன, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறதுன்னு என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்கே இருக்கிற 3 சென்டென்ஸை பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுங்க. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா காமெண்ட்டில் வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாங்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆக்ஷனை, போகிற ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியாக இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரோம். பாருங்கள், அந்த கொண்டிருக்கிறோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? எல்லாருமே வாயை திறந்து பேசுங்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்ட். இங்கே யார் சப்ஜெக்ட்? நாங்கள். ஏன்னா போகிற ஒரு செயலை யார் செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? நாங்கள். நாங்கள்னா we. ஓகே, இப்போது சப்ஜெக்ட் வியாக வரும்போது அதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன, ஹெல்பிங் வேர்ப் என்ன? ஆம் வருமா? we am அப்படின்னு வருமா? வராது. we's வராது. we are வரும். இட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? we are. ஓகே, சப்ஜெக்டை பேசியாச்சு, ஆக்சிலரி வேர்பை நம்ம பேசியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். இங்கே என்ன வேர்ப்? போகிறது தான். அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க. கோ, ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க. கோயிங். we are going. நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எங்கே? ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கோம். அந்த இடம் என்ன? சென்னைக்கு. பாருங்க, சென்னைக்கு. இக்குன்னு என்னன்னு சொல்லுவோம்? ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். நமக்கு இக்குன்னா டு, சென்னை. எப்பயுமே நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்த நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதும்போது அந்த இடத்த எக்ஸாக்டாக நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுங்கன்னா கேப்ஸில் எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே, we are going to சென்னை. நாங்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அவள் எங்களுக்காக சமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் எங்களுக்காக சமைத்து கொண்டிருக்கிறாள். எப்படி பேசுவோம் இதை நம்ம? ஒரு 12 மணிக்கு நாங்கள் அவளோட வீட்டுக்கு போவோம். இப்போ ஒரு 11:45 ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? இப்போ சொல்கிறோம் அவள் எங்களுக்காக சமைச்சு கொண்டிருக்கிறா, அவள் எங்களுக்காக சமைச்சிட்ருக்கா, அதனால் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுவோம், எங்களுக்கு இங்கே சாப்பாடு வேணாம். ஒரு ஆக்ஷனை ஒரு இடத்துல அவள் செய்து கொண்டிருக்கிறாள். ஓகே, புரிஞ்சா? ஆன்சர் பண்ணுங்கள். வாயை திறந்து பேசுங்க. உங்களை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால தான் நிறுத்தி நிதானமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்கேன். எல்லோரும் வாயை திறங்க, எல்லோரும் பேசுங்க பார்க்கும். ஓகே, பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? ஏன்னா சமைத்து கொண்டிருக்கிற ஒரு செயலை யார் செய்கிறாங்க? அவள். அவள்னா ஷீ. ஷீ தான் சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்டை பேசணும் உடனே என்ன பேசணும்? ஹெல்பிங் வேர்பை பேசணும். ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஹெல்பிங் வேர்ப் என்ன? ஆக்சிலரி வேர்ப் என்ன? ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப் போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஓகே, ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா பாருங்கள், ஷீ ஆம் வருமா? வராது. ஷீஸ் வரும். ஷீஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். அவள் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாள்? ஆன்சர் பண்ணுங்கள். வாயை திறந்து பேசுங்க. சமைக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாள். சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? சமைக்கிறதுக்கு குக். அந்த கொண்டிருக்கிறாள், அந்த தொடர்ச்சியாக அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? அதுக்காக ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? சாரி, இன்னும் முடியலை. ஐம் சாரி. ஷீ இஸ் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. நான் அதுக்குள்ளேயும் ஃபுல் ஸ்டாப் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அவள் யாருக்காக சமைத்து கொண்டிருக்கிறாள்? எங்களுக்காக. எங்களுக்காக. எங்களுக்காகனா எப்படி பேசலாம்? காக. ஒருத்தங்களுக்காக எப்படி பேசலாம்? காக அப்படின்னா ஃபார். யாருக்காக? எங்களுக்காக.
எங்களுக்காக அப்படின்னா ஃபார் அஸ். ஷீ இஸ் குக்கிங் ஃபார் அஸ். ஷீ இஸ் குக்கிங் ஃபார் அஸ். அவள் எங்களுக்காக சமைத்து கொண்டிருக்கிறாள். இப்போ இந்த இடத்துல அவள் அவர்களுக்காக சமைத்து கொண்டிருக்கிறாள். இது எப்படி பேசுவோம்? அவர்களுக்காக அப்படின்னா ஃபார் தெம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஒரு டெஸ்ட். அவள் உனக்காக சமைத்து கொண்டிருக்கிறாள். இதை எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? நீங்கள் தான் ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த 2 சென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடுச்சா? இப்போ 3வது சென்ஸ் பாருங்களேன். நான் என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டோட படித்து கொண்டிருக்கிறேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சப்ஜெக்ட் யாருங்க? யாரை பற்றி பேசுகிறோம்? என்னை பற்றி பேசுகிறோம். நீங்கள் சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் நினைக்காதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவதுங்க, நீங்கள் 2 விதத்தில் சப்ஜெக்டை கண்டுபிடிக்கலாம். ஒன்று, படிக்கிற ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். புரிஞ்சா? படித்து கொண்டிருக்கிற ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஈஸியாக இருக்கா? இது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யாரை வச்சு ஒரு சென்டென்ஸை நம்ம மையமாக பேசுகிறோம், யாரை எம்பசிஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுவும் சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே, இங்கே நான் தான் சப்ஜெக்ட். நான்னா ஐ. ஓகே, ஐ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஆம். குட், சூப்பருங்க. ஆம். ஓகே, நான் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? படித்து கொண்டிருக்கிறேன். படிக்கிறதுன்னு சொல்லுங்க. ஸ்டடி. அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஆம் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த சென்ஸ் முடியல. நான் யாருடன் படித்து கொண்டிருக்கிறேன்? யாருடன்? என் நண்பர்களுடன். என் நண்பர்களுடன் அப்படின்னா எப்படி பேசலாம்? உடன் அப்படின்னா வித். என் நண்பர்களுடன், மை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கா? ஐ ஆம் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்ஸை நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் என் நண்பர்களுடன் பேசி கொண்டிருக்கிறேன். நான் என் நண்பர்களுடன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த 3 தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசணும் நீங்களாம் வாயை திறந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை அப்படி காமெண்ட்டில் மறக்காமல் இந்த 3 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னுமே நம்ம நிறைய பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. யாரும் 5வது சென்டென்ஸ் பார்த்து கொஞ்சம் பயப்படாதீங்க. நான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்க தான் பெரிய சென்டென்ஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களை எப்படியாவது இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணி பேசணும். பட் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை பேசுகிறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, எல்லாராலையுமே ஈஸியாக பேச முடியும். வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகேங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, என் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எல்லாராலையும் முடியும். எல்லாருமே வாயை திறந்து பேசுங்க. இங்கே சப்ஜெக்ட் யார்? நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? என் நண்பர்கள். என் நண்பர்கள்னால் எப்படி சொல்லுவோம்? குட், சிம்பிள், அவ்வளோதான். மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட் வரும்போது இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஆம் வருமா, எஸ் வருமா, ஆர் வருமா? மை ஃப்ரெண்ட்ஸ் ஆம் வராது, மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வராது. மை ஃப்ரெண்ட் சிங்குலராக வந்துச்சுன்னா இஸ் வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. என் நண்பர்கள் ப்ளூரலாக பேசியிருக்கோம், பன்மையாக பேசியிருக்கோம். அப்போனா இந்த இடத்துல எந்த ஆக்சிலரி வெர்ப் வரும்? குட், சூப்பருங்க, கரெக்டுங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஓகே வந்து கொண்டு இருக்கிறார்கள். வரதுக்கு என்ன சொல்லுங்க? கம். அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க. கம்மிங். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். என் அண்ணன் அவனுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான், ஏனெனில் அது மிகவும் அழுக்காக இருக்கிறது. இதை எப்படி பேசலாம்? ரொம்ப பெரிய சென்டென்ஸ்னு யாரும் நினைக்கக்கூடாது. யாருமே நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கூட இவ்வளோவா தெரியணும். ஓகேங்களா? நான் இருக்கிற ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், ஒன்றும் பயப்பட வேணாம். ஓகே, இப்போ என் அண்ணன் அவனுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த சென்டென்ஸை பேசினாதான் இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பேசலாமா? சப்ஜெக்ட் யாருங்க? யார் சுத்தம் செய்து கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கோம்? என் அண்ணன்.
என் அண்ணன். மை பிரதர், என் அண்ணன். ஓகே, மை பிரதர் இந்த சப்ஜெக்ட் வரும்போது இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்சிலரி verb என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். குட், சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க. மை பிரதர் இஸ். ஓகே, என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம்? சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். சுத்தம் செய்கிறது, இது ரெண்டையுமே சேர்த்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா க்ளீன். மை பிரதர் இஸ் கிளீனிங். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம். என் அண்ணன் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ஓகே, யாருடைய அறையை, யாரோட ரூமை? அவனுடைய ரூமை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? அவனுடைய அப்படின்னா நல்லா கவனிங்க, அவனுடைய அப்படின்னா ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவனுடைய என்ன? அறையை, ரூம். இப்போ சேர்ந்து படிங்க. மை பிரதர் இஸ் கிளீனிங் ஹிஸ் ரூம். என்னுடைய அண்ணன் அவனுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி உருவாக்கி நம்மளால் பேச முடியுதா அப்படின்னா பேச முடியுது. we can speak. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஏனெனில் அது மிகவும் அழுக்காக இருக்கிறது. பாருங்க, ஏனெனில். ஏனெனில் அப்படி சொல்லலாம் பிகாஸ். ஓகே, அது எப்படி இருக்கிறது? அது மிகவும் அழுக்காக இருக்கிறது. அதுனா இதுதான் சப்ஜெக்ட், அதுனா இட். இருக்கிறது அப்படின்னா ப்ரெசண்ட்டில் பேசியிருக்கோம் அப்படின்னா இஸ். இட் இஸ் எப்படி இருக்குது? மிகவும் அழுக்காக. மிகவும் அப்படின்னா வெரி. அழுக்கு எப்படி சொல்லலாம்? டர்ட்டி. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மை பிரதர் இஸ் கிளீனிங் இஸ் ரூம் பிகாஸ் இட் இஸ் வெரி டர்ட்டி. நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. நான் பேச மாட்டேன், நீங்கள் தான் பேசணும். சூப்பருங்க, குட். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தி பேசணும்னு புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு செயலை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கவில்லை. அந்த இல்லை அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த இல்லை அதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே, இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த 7 சப்ஜெக்டோட எப்படி நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் வச்சு பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஐ சப்ஜெக்டாக வச்சுன்னா அதோட ஆக்சிலரி verb நமக்கு தெரியும். என்ன வரும்? ஆம். இந்த ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி verb-க்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஐ எம் நாட். நான் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கவில்லை. அது என்ன செயலோ அந்த செயலோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க, முடிஞ்சு. பாருங்கள், சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கா, ஆம் வந்திருக்கா, நாட் வந்திருக்கா, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசியிருக்குமா? தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 6 சப்ஜெக்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்க்கும். ஹீ இஸ் நாட், வேர்போட ஐஎன்ஜி. ஷீ இஸ் நாட், சூப்பர், வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். இட் இஸ் நாட், என்ன பண்ணணும்? குட், வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். we are not, என்ன பண்ணணும்? குட், சூப்பருங்க, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். you are not, குட், சூப்பருங்க. they are not, வெரி குட், சூப்பர். ஈஸியாக இருக்கா? இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்சஸ்க்கான நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு. ஒரு சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே நான் 7 சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவ் ஃபார்ம் எழுதியிருக்கேன். இங்கே வேர்போட ஐஎன்ஜி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆட் பண்ணி நீங்களாகவே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களாகவே இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்ட்க்கும் நீங்கள் நெகட்டிவ் சென்ஸ் நீங்கள் எழுதி உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு சில நெகட்டிவ் சென்ஸ் மட்டும் நம்ம எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. பாருங்கள், டிவி பார்க்குற ஒரு செயலை இப்போ அவங்க செய்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு பேசியிருக்கோம். ஈஸியாக இருக்கா? டிவி பார்க்குற ஒரு செயலை இப்போ அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ், கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள்,
கொண்டிருக்கவில்லை நெகட்டிவ் சென்டென்ஸ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, எப்படி பேசலாம்? இப்போ இங்கே சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அவர்கள்னா தே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? ஆக்சிலரி வெர்ப் ஆர் தான் வரும். ஓகே, இங்கே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசுகிறதுனால பாருங்கள், இல்லை அப்படிங்கிறத பேசுறதுனால ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்போட நாட் ஆட் பண்ணி பேசணும். தே ஆர் நாட் என்ன செயலை செய்து கொண்டிருக்கவில்லை? டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. வாட்சிங் என்ன? டிவி. தே ஆர் நாட் வாட்சிங் டிவி. அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. இப்போ செகண்ட் சென்ஸ் பாருங்க, நாங்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. we are not playing. that's all. அவ்வளவுதாங்க. தேர்ட் பாருங்க, அவள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. ஆன்சர் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. she is not cooking. அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்கா? இதுதான் அதோட நெகட்டிவ் சென்ஸ். உங்களுக்கு பார்க்க ரொம்ப பேசிக்காக தெரியும், பட் இந்த 30 days கிளாஸஸ்க்குள்ளே அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டே 12 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்சஸ்க்கான பிடிஎஃப்பில் ரொம்ப டீட்டெயிலாக பாருங்கள், எவ்வளோ இன்டெப்த்தாக நாங்கள் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கேள்வி கேட்குறது ரொம்ப ரேர் தான், நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு நான் அதை ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இங்கே நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன் வந்து கொண்டிருக்கிறான். இது ரொம்ப பேசிக் தான். இதை நம்ம எப்படி பேசியிருக்கோம்? பாசிட்டிவாக பேசியிருக்கோம். அவன் வந்துட்டு இருக்கிறான். எப்படி பேசல? அதை ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை பின்னாடியே காமெண்ட்டில் தயவு செய்து ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் பேசுங்க பார்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சென்டென்ஸை பேச ஆரம்பித்தா தான் நமக்கு பேசிக் இங்கிலீஷ் என்னென்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குங்க. பேசலாமா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அவன்னா ஹீ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். ஓகேங்களா? வந்து கொண்டிருக்கிறான், கம்மிங், ஹீ இஸ் கம்மிங். ஓகே, செகண்ட் சென்ஸ் பாருங்க, அவன் வந்து கொண்டிருக்கிறானா? பாருங்களேன், வந்து கொண்டிருக்கிறானா பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம். இந்த சென்ஸ் நல்லா கவனிங்க. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது பாசிட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா? பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவ் சென்ஸை பேசிட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை பேசுறது இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? எப்படி பேசலாம்? இந்த இஸ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டு பேசுங்க பார்க்கும். இஸ் ஹீ கம்மிங்? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அவன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் கம்மிங். அவன் வந்து கொண்டிருக்கிறானா அப்படின்னா இஸ் ஹீ கம்மிங். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன், அவன் வந்து கொண்டிருக்கவில்லை, அவன் வந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எப்படி பேசுகிறான்? இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். he is not coming. அவன் வந்து கொண்டிருக்கவில்லை. இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன், அவன் வந்து கொண்டிருக்கவில்லையா? நெகட்டிவாக கேள்வி கேட்குறோம். இதை எப்படி பேசணும்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இஸ் நாட், இதை தூக்கி அப்படியே முன்னாடி போடுங்க. இஸ் நாட், இதை நம்ம இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? நம்ம பேசும்போது அப்படி பேசி பழகலாம், மிச்சதெல்லாம் அப்படியே பேசுங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஹீ இஸ் நாட் கம்மிங் அப்படின்னா அவன் வரவில்லை, அதாவது வந்து கொண்டிருக்கவில்லை. ஹீ இஸ்ன்ட் கம்மிங். ஓகேங்களா? இப்போ கேள்வியாக கேட்கும்போது இஸ்ன்ட் ஹீ கம்மிங், அவன் வந்துட்டு இருக்கலையா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பேசணும், பாசிட்டிவ் சென்ஸ் என்ன, நெகட்டிவ் சென்ஸ் என்ன, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கேள்வி கேட்குது எப்படி ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸும் இந்த சென்டென்ஸும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கல, தனியாக ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு பிடிஎஃப்பில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம மேக்ஸிமம் அதிகமாக இந்த மாதிரி நெகட்டிவ் சென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேள்வி அதிகமாக கேட்க மாட்டோம். பட் சில நேரங்களில் கேட்போம், இல்லைன்னுலாம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த டென்சஸ் ரொம்ப ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரப்போகுது, அதுவும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துறேன்.
இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். அதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் இன்ன வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிற தம்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.